மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு வளகாப்பு பண்ணுற நாள் வந்துருச்சு. கங்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே என்ன மாமா வரலையான்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்ட கேட்பாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா நான் கால் பண்ணிட்டேங்க, மாமா வந்துட்டு இருக்காங்களா, வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கங்காவுக்கு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் குமரன் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆக ஆக இன்னும் வராமல் இருக்காரு. அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு. கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது, அதை வந்து மதியானம் 3 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பணத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் இப்போ கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட குமரன் வந்து கேட்குறாரு. நீங்கள் 3 மணிக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க, நான் உடனே பணத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மணிக்கு கொடுக்குறதுலேயே வந்து அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஆனால் குமரன் வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக அந்த பணம் தேவைப்படுது, கொஞ்சம் இப்பயே கொடுத்துருங்கன்னு சொல்லி பொறுமையாக கேட்குறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டுறாங்க. அதனால குமரன் வந்து கோவமாக கத்திடுறாரு. அதுக்கப்புறம் இப்படியே சண்டை போட்டு பேசி பணத்தை வாங்கிட்டு போய் கங்காவுக்கு வாங்க வேண்டிய அந்த ஒட்டியானத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா கங்கா கேட்ட ஒட்டியானத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு குமரன். ஆனால் அது தெரியாமல் குமரனை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் கங்கா வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. குமரன் வந்து கங்கா கழுத்தில் மாலையை போட வராரு. ஆனால் கங்கா பார்த்தீங்க அப்படின்னா மாலையை தூக்கி வீசிட்டு இப்போ மாலைக்கு ஒன்று தான் குறைச்சலா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இவரை நம்பி எப்படி தான் புள்ள பெற்றுக்க போகிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே கத்துறாங்க. ஆனால் குமரன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையில இருந்த அந்த ஒட்டியானத்தை வெளியே எடுக்கிறாரு. இந்த ஒட்டியானத்தை வாங்க தான் கங்கா லேட் ஆயிருச்சு, அதனால தான் நான் லேட்டாக வந்தேன், அதனால தான் 4 நாளாக வந்து நான் வீட்டுக்கு வராமல் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கங்கா கிட்ட சொல்லுவார். உனக்கு எவ்வளோ செஞ்சாலும் உனக்கு பத்த மாட்டுது கங்கா, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்பவே பாவமாக வந்து கங்கா கிட்ட சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு குமரனை ஃபீல் பண்ண வச்ச அந்த கங்கா பார்த்தீங்க அப்படின்னா திருந்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.